நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/4/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 7:57 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 5:46 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:10 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:46 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் மேஷம் ராசினியர்கள். இன்று செயல்களை நேர்த்தி பரிமளிக்கக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். வியாபாரம் இன்று முன்னேற்றமாக இருக்க கொடுங்க. எதிலும் நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. ஆன்மீக பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அனைவரும் அனுசரித்து செல்வதனால் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்னர் காரியங்கள் நடைபெற கொடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று பிள்ளைகளையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இல்லத்தில் கலந்து பேசினால் ஒரு முடிவு கிடைக்கக்கூடும். நீங்களாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்க முடியும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். செயல்களை நேர்த்தி பரிமளிக்க கொடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். பரணி. இன்னும் முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். கிருத்திகை. இன்று அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பேசுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டுவிடும் விலகி இருப்பீர்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செயல்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். பிடித்தமான ஆடைகளை இன்று போட்டுக் கொள்வீர்கள். எதிர் மனப்பாங்குடன் உள்ளவரிடம் விலகியிருப்பது நல்லது. தொழில் உள்ள நெருக்கடிகளை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உறவினர்களை குறைகள் சொல்ல வேண்டாம். என்று செலவில் நீங்க கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சிக்கனமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். உடன் நல்ல பாதிப்பு ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கூடும். கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றால் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் யாருக்கும் ஜாமீன் கழுத்து எதுவும் போட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பம்பு வழக்குகளை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள் என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று வீணான விஷயங்கள தலையீடுகள் செய்ய வேண்டாம் என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி அடை போடும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர பெரிதிலும் கவனம் வேண்டாம். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் சூடு பிடிக்க தொடங்கும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். உறவுகளிடம் இன்று நிதானமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. தக்க சமயத்தை நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று ஓரளவு நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம். ரோகிணி சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். வம்பு வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. முன்னேற்றம் இருக்கும் காரணத்தினால் தேவையில்லாத வம்புகளுக்கு செல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள், வெற்றி நிச்சயம். மிருகசிரிஷம் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிர்பணமாக்க உள்ளவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. செயல்களை நீங்க பொறுமையாக செய்ய பாருங்கள். நேர்த்தியுடன் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் இருக்க கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கால தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சோறு பிடிக்குங்க. பிறருக்கு மட்டும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். தாயாரின் உடல்நலம் சீராக இருக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சலுகைகளை அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகி செல்லக்கூடுங்க. வியாபார வளர்ச்சியும் இன்று சீராக இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலும் கௌரவமான பதவிகளை பெற முடியுங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவும் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்களின் ஆதரவும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் இன்று ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று பக்குவமாக பேசினால் காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காண்பது ரொம்ப நல்லது. காதலில் கொஞ்சம் இடையூறுகள் இருந்தாலும் போக போக சரியாகும். என்று சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயற்சிகளை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. திருவாதிரை இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புனர்பூசம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர பெரிய அளவு துன்பம் இருக்காது. சிலர் உதவிகள் பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். விரும்பும் விதத்தில் கூட வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். பண வரவும் கண்டிப்பாக நன்மையை அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். பணியாளர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். காரியங்களை சிறப்பாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். என்று கடகம் ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, தூக்கமின்மை போன்றவை ஏற்படக்கூடும். மன உளைச்சல் கூட இருக்கக்கூடுங்க. நெருங்கியவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக சரியாகும். போக போகத்தான் எல்லா பிரச்சனைகளும் முடிவு கட்டக்கூடுங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். பிரார்த்தனைகள், வழிபாடுகளில் நம்பிக்கை கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விறுவிறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பூசம் என் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. ஆயில்யம் நிதி நிலைமை சீர்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக பாடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து எதை நினைத்தும் பரபரப்பு கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள், இன்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். ஆனால் உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள் விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். புதிய திட்டங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தினுடன் நிறைவேற்றி இந்த காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. நட்பாலும் ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். தலைமையின் கீழ் ஆதரவு ஏற்படக்கூடும். இந்த உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய வேலை பற்றி சிந்தனை அதிகரிக்கக்கூடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்படக்கூடும். சில நேரங்கள்ல பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். அதேபோல் முடிந்த அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம். பொறுமையாக சென்று விடுங்கள். முக்கியமாக சந்தேக பார்வை ஏதும் பார்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. முழு முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். இப்பொழுதில் இருந்தே அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள். அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பேச்சு மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க கொடுங்க. கவன சிதறல் வேண்டாம். மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கூடும். பூரம். என்று முடிந்தளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனசுக்குள் நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க. கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். சுய கௌரவம் மேலோங்கும். என்று உங்களுக்கு மன பதட்டம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்தே செய்யுங்கள். உத்திரம். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்தோம் கௌதம் எதிலும் ஈடுபட வேண்டாம். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவது கண்டிப்பாக மாறும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மட்டும் ரொம்ப சிறப்பு. கன்னி ராசினியர்களுக்கு பொருளாதாரம் சீராக உயரும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக இருக்காது. இன்று கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதனை சரி செய்து கொள்ள முடியும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலையும் வெற்றி ஏற்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூட்டும். துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். சிலரிடம் கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். புதிய திட்டங்களை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். தெய்வ அனுகூலம் உருவாகும். நன்மைகள் தேடி வரக்கூடும். கூடுதல் பணிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் நடைமுறையும் சீராக இருக்கும். பண வரவும் இன்று சீராக இருந்து கொண்டிருக்கும். சிக்கனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று கவனமுடன் செய்து முடிப்பீர்கள். நிலைப்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். தொழிலாளர்களால் வீண் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பயணங்களால் உங்களுக்கு வீண் அலைச்சலும் அதிகரிக்குங்க. பெண்கள் கூடுமானவரை எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. பெண்களுக்கென்று வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாகத்தான் இருக்கும். என்ன ஒன்று, காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். இல்லத்தில் பேசினால் மட்டுமே முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். வீடு வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். சித்திரை என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தில் நிலைத்து காணப்படுவீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். மன அமைதியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படுவதுமாக நடத்துக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சிகளுக்கான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் செழித்து என்று எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். சமூக அந்தஸ்தில் புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சமூக பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை இன்று உணர்ந்து கொள்வீர்கள். உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். திருமண காரியங்கள் தடைபடக்கூடும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து விடக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடுங்க. திருமண முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பும் கிட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெண்கள் கூட்டுத் தொழிலில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் அற்புதமாக வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கென்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும், கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருந்தாலும், போக போக எல்லாம் சரியாகும். நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படிப்பது மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். படித்து முன்னேறுங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போதிலிருந்தே அரசாங்க தேர்வில் தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். தொட்டது எல்லாம் துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நண்பர்களை இன்று அனுசரித்து செல்லுங்கள். வாக்குவாதங்களை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். சுவாதி, என்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். விசாகம், என்று மன அமைதி கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். என்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். நிலைவில் உள்ள பணம் வரக்கூடும். என்று நீங்க யதார்த்தமாக பேசி காரியங்களில் ஈடுபடும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி கூடுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. இன்று நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பது சிறப்பை கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் மதிய நுட்பத்துடன் செயல்படுவார்கள். முயற்சிகளுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் செழித்து சிறப்புடன் வளரக்கூடுங்க. சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். தாயின் தேவையை அறிந்து
என்று எதிலும் நிறைவேற்றி விடுவீர்கள். திருமண காரியங்கள் தடைப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் உண்டாகக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகக்கூடும். இன்று வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் நடைமுறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். காதலை விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். மாணவருக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய அம்சம் இருக்குங்க. படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும்களாக இருக்கக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. மன வலிமை கூடும்னாக இருக்கக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அனுஷம். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறந்து விளங்கி காட்டுவீர்கள். அற்புதமாக கை நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் பதட்டமாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. கூடுமானவரை தியானம் தெய்வ வழிபாடுகள்ல நம்பிக்கை எடுத்துக்கொள்வது சிறப்பை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். அதாவதுங்க, ரொம்ப நாளா நடக்கவில்லை என்று இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சிக்கல்களை கூட ஓரளவு சரி செய்து விட முடியுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்களை கூட இப்பொழுது வெற்றி கிடைக்கும். செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொருட்களை எங்கேயோ வைத்துவிட்டு வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஞாபகம் மறதி கொஞ்சம் அவ்வப்போது வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மறதியால் சில பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள். புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். என்ற கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. எதையும் தைரியமாக செய்யுங்கள், அது போதுங்க. என்று தனுசு ராசினியர்கள் மன பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். என்று பெண்கள் இன்று எந்த ஒரு செயலும் நிதானமாக செய்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அமைதி கூடுதலாக இருக்க கூடுங்க. என்ற பிள்ளைகளையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு எதிர்பாராத சிக்கல் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. தடைகளை விட தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைக்கு கூட முடிவு கட்டுவீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கூடுங்க. என் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உத்திராடம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் பற்றிய கொடுக்குங்க. நீண்ட நாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சந்தோஷமான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். நண்பர்களுக்கு கூட வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் செயல்பட முடியுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைவாக எண்ண வேண்டாம். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பலவீனமாக உணர்ந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் ஓரளவு நினைத்தது நிறைவேறக்கூடுங்க. நிர்வாக திறமையும் பளிச்சிடக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடுங்க. மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெறக்கூடும். என்ற எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக மறந்துவிடக்கூடும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்ட கொடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து விடக்கூடும். வேலை பலுவும் இன்று அதிகரிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையக்கூடும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பல நாட்களாக ஏற்பட்ட இடையூறுகள் விலகி செல்லக்கூடுங்க. தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று ஓரளவு உத்தமமான சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று நிலைமையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதல் கொஞ்சம் குறையாக இருக்கும். தெளிவான முடிவெடுப்பது நல்லது. காதலை இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக புரிந்து கொள்வீர்கள் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கல்வியில் சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். ஒத்திராடம் என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செய்யும் செயலை நீங்க நிதானமாக செய்ய வேண்டும். பிடித்தமான விஷயங்களை நீங்க நாட்டம் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாரும் குறை சொல்லாத வண்ணம் என்று நடந்து கொள்வீர்கள். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. திருவோணம் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். என்று நீங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். அவிட்டம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று ஓரளவு எதிலும் சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கும்பம் கும்பம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பணம் புழக்கம் இருந்தது கண்டிப்பாக ஓரளவு சீராகும். அந்த பண புழக்கத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துங்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும்
உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் இருக்கும். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தாருடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு செய்வது நல்லது. என்று மறதி அதிகரிக்கும். உடல்நல சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலை பொறுமையாக எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கும். பண வரவும் சீராகத்தான் இருக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி விடுபெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் தான் உடனே குணமாகும். என்று எந்த ஒரு நிலையிலும் நீங்க நல்ல நிலையாக மாற்றிக் கொள்வது உங்க கையில் உள்ளது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் இருங்கள். கடுமையான பேச்சு ஏற்படக்கூடும். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் சிலர் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், கவனம் கொள்ளுங்கள். என்று ஓரளவு நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். பயம் வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் ஓரளவு சுலபமாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களை கூட ஓரளவு சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கண்டிப்பாக கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். போக போகத்தான் பிரச்சனைகளை சரிப்படுத்தி கொடுக்கும். காதலில் சண்டை சச்சரவுகளும் இருக்குங்க, பார்த்து கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் என்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். என்று பொறுமையாக இதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு செயல்களை வேகம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். போராட்டாத்தி. பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பம் சரியாக கூட்டும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. என்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சிக்கல்கள் கூட ஓரளவு சரியாகும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கூட கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வியாபாரத்திற்குட நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிரடியாக சில திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வீணான நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உடல்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அக்கறையுடன் பணிகளில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். மாமன் மைத்துனர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான உணவுகளையும் இன்று உண்டு மகிழ்வீர்கள். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் தான் உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. எதிர்பார்த்த பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியைத்தான் கொடுக்கும். என்ன ஒன்று சின்னதாக சிரமம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருக்குங்க. போட்டி போட்டுத்தான் எதையும் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். என்று அவசரப்பட வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. பெண்கள் நீங்க உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள்
பதட்டம் ஏதும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் யாருடைய பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. கையில் காசு பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கலைமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். வாகனங்கள் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் வாகன யோகமும் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கூடுமானவரை எதிலும் அவசரப்பட வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. ஆற்றல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். செயல்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்கும். என்ற உடல்நிலையில் சிறிய பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையக்கூடும். ரேவதி என்ற மன பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் வெற்றி நிச்சயம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.